ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டத்தில் வந்து இருக்க சப்டாபிக் வந்து சக்ஸசிவ் டிவிஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு சக்ஸசிவ் டிவிஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என் நம்பர் 100 இஸ் சக்ஸசிவ்லி டிவைடட் பை 3, 5, 6. வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாக நம்ம வந்து எல்சிஎம் அந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நம்பர் வந்து 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி 100ன்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 100 வந்து எதால் டிவைட் பண்ணுறாங்க? 3, 5 and 6ஆல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 33 3 99 வரும். ரிமைண்டர் எவ்வளோ? 1 இல்லைங்களா? அடுத்தது என்னால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 5ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 5 30, மிச்சம் ரிமைண்டர் 3. அடுத்தது எவ்வளோவில் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 6ஆல். ஸோ ஒரு டைம் வரும், மிச்சம் 0. அப்போ நம்மளுக்கு ரிமைண்டர்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 3 0. இதுதான் நம்மளுக்கான ரிமைண்டர். ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து சக்ஸசிவ் டிவிஷன்னா இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறதுங்காட்டிக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற சம்ஸ் மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என் நம்பர் சக்ஸசிவ்லி டிவைடட் பை 8 4 5 லீவ்ஸ் ரிமைண்டர் 1 2 and 3 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ரிமைண்டர். இட் வுட் பி டிவைடட் பை 16. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நம்பர் என்னன்னு கொடுக்கல, பட் அந்த நம்பரை டிவைட் பண்ணுற நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அப்படி ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் அப்படிங்கிறதும் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த நம்பர் என்னென்னு ஃபைன் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு எதில் டிவைட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அந்த நம்பரை ஃபஸ்ட்டு வந்து 8ஆல் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 8ஆல். அடுத்தது எதெல்லாம் டிவைட் பண்ணுறாங்க? கொஞ்சம் ரைட். ஃபஸ்ட்டு வந்து 8ஆல் வந்து டிவைட் பண்ணுறாங்க, 8. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 4 and 5. அடுத்தது 4. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? 5. ஓகே ஓகே இப்போ வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 8 கிடையாது, 8 4 5 கிடையாது. கொஸ்டினை மாற்றி எழுதிட்டேன். இங்கே வந்து 3 4 5. ஓகேங்களா? சாரி, அதே மாதிரி நீங்கள் வந்து 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து நான் இந்த 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ எனக்கு அந்த நம்பர் வந்து சொல்லலை, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா எனக்கு? 1 2 3ங்கிற ரிமைண்டர். அப்போ இங்கே 1 ரிமைண்டர் வருது, இங்கே 2 ரிமைண்டர் வருது, இங்கே 3 ரிமைண்டர் வருது. ஓகே, இது எப்படி போடுறது அப்படின்னா, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே எடுத்தோன்னே இங்கே என்ன தான் இருந்தாலுமே இங்கே நீங்கள் வந்து 1 அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? சக்ஸசிவ் கான்செப்டில் இங்கே வந்து நீங்கள் 1ன்னு தான் எழுதணும். எப்படின்னு சொல்லித்தரேன். 3 15. சரிங்களா? சரி, எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓரஞ்சு 5, 5 + 3 எவ்வளவு? 8. அது இங்கே வந்துடும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி, ஓகேங்களா, வர்ற ஆன்சரை இது கூட ப்ளஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா? 8 32, 32 + 2 34. அப்போ இந்த 34 இங்கே வரும். சரிங்களா? இப்போ 34 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 102. 102 + 1 103. ஸோ இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 103. ஸோ இப்போ வந்து 103ங்கிறது தான் அந்த நம்பர். ஓகே, இப்போ இந்த நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணணுன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 16 × 6 டைம்ஸ் பண்ணால் 6 36 கரு மிச்சம் 3 96. ஸோ வந்து 6 டைம் வருது. 16 6 96. ஸோ 103ல் 96 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ 7 தான் நம்மளுக்கு ரிமைண்டர். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இந்த 8 எப்படி இருந்துச்சுன்னா 5 ஓரஞ்சு 5 5 + 3 8. ஸோ 8 32, 32 + 2 34.
புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த சம்மை. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The least number is successively divided by 3, 4 and 9. Leaves the respective remainder 2, 3 and 7. What will be the number if original number is divided successively by 3, 5 and 7? Okay. Sorry, what will be the remainder? What will be the remainder? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பட் அதோட அது வந்து எதால் டிவைட் ஆகுறங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரிஜினல் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடணும். இப்போ ஒரிஜினல் நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3, 5, 7 டிவைட் பண்ணணும், கண்டுபிடிச்சி வர நம்பரை. ஸோ அப்படி பண்ணும்போது வர ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, போன சம் மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நம்பரை வந்து இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எதெல்லாம் டிவைட் பண்ணுறாங்க, டிவைடட் பை 3, 4 and 9. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, டிவைடட் பை 3, 4 and 9, அப்போ இது 3, இது 4, இது 9. ஓகே, அடுத்தது ரிமைண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2, 3 and 7. அப்போ இது 2, இங்கே 3, இங்கே 7. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இங்கே வந்து நம்ம 1 தான் எடுத்துக்கணுன்னு. ஸோ 9, 9, 9 + 7 எனக்கு என்னது 16. இப்போ 16 இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64, 64 + 3 எனக்கு இங்கே என்ன வரும்னா 67 வரும். ஸோ 67 × 3 வந்து 201, 201 + 2 203. அப்போ நம்ம அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த நம்பர் தான் இந்த 203. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த 203 ஓகேங்களா, இந்த 203 இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒரிஜினல் நம்பர் இதுதான், அந்த 203 தான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரிஜினல் நம்பர். சரிங்களா? ஸோ இந்த ஒரிஜினல் நம்பர் வந்து இப்போ சக்ஸசிவ்லி டிவைடட் பை 3, 5 and 7. இப்போ 3, 5 and 7. இப்போ ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3ல் வந்து 203 எவ்வளோ டைம்ஸ் போகும்னா 67 டைம்ஸ் போகும். 67 × 3, 7 3 91, மிச்சம் 2, 6 3 18, 19 20, 201. ஸோ இப்போ வந்து 67 டைம்ஸ் போகுது, 201. அப்போ 203ல் 201 கழிச்சா ரிமைண்டர் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 2. அதே மாதிரி 67 5ல் எத்தனை டைம் போகும், 12 5 60, 13 5 65, ரிமைண்டர் வந்து 2. ஸோ 13 வந்து பார்த்திங்கன்னா 1 7 7, 2 7 14, 13 தாண்டி போயிடுச்சு. ஸோ 1 7 7. அப்போது ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ வரும்னா 6 வரும். ஸோ இப்போ வந்து ரிமைண்டர் நம்மளுக்கு என்னென்னா 2, 2, 6. இதுதான் நம்மளுக்கான ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்து இதை விட டிஃப்ரெண்ட்டான சம் ஒன்று பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினா. ஓகே, a number when successively divided by 3, 4 and 7 leaves respective remainders 2, 3 and 1. How many such numbers are there under 1000? ஃபஸ்ட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் நம்மளுக்கு என்னென்னு கொடுக்கல, பட் அந்த நம்பர் வந்து 3, 4 and 5, 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா 2, 3 and 1 கிடைக்குது. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த நம்பர் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸிவ் டிவிஷன் போட்டுக்கலாம். என்னென்ன டிவைடட் கொடுத்துருக்காங்க, 3, 4 and 7. ஸோ இங்கே வந்து 3, 4, 7 எழுதணும். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3 and 1. ஸோ இங்கே வந்து 2, 3, 1. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே நாங்கள் லாஸ்ட்டில் நம்ம என்ன போடணும்னா எப்போவுமே 1 தான் போடுவோம். இது எப்படி ஃபைண்ட் பண்ணணும், இந்த நம்பரை 7 × 1 7. ஸோ 7 + 1 8. ஓகே, அதே மாதிரி இது ப்ராசஸ் பண்ணோம். ஸோ 8 32, 32 + 3 எவ்வளோ 35, அது இங்கே வரும். ஓகே, 35 × 3 எவ்வளவு, 5 5 5, 15 5 வச்சோன்னா 3 9 10. ஸோ 105, 105 + 2 எவ்வளவு 107. ஓகே, அப்போ நம்ம அந்த நம்பர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த நம்பர் நம்மளுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 107.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, how many such numbers are there under 1000. அதாவது இந்த 101க்கு அதாவது 107க்கு அடுத்தடுத்த நம்பர் நம்ம ஃபைன் பண்ணி அந்த மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வந்து 1000க்கு கீழே நம்ம வரைக்கும் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த 347க்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 347க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 347க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதுக்கு காமன் நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ 3ஆல் தான் போட முடியும். அதே மாதிரி இதுவும் 4ஆல் தான் போட முடியும். இதுவும் 7ஆல் தான் வரும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 84ன்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போது 84 வந்து நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் போடலாம்? 84 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 84 வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 10 டைம்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 84 × 10 எவ்வளோ வரும்? எனக்கு 814 வருமா? ஓகே, இந்த 840 கூட இந்த 107 ஆட் பண்ணுங்கள். அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 947 வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இன்னொன்று செக் பண்ணலாம். இப்போ வந்து 84 வந்து 11 டைம்ஸ் வருதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 84 11 டைம்ஸ் வருதுன்னா என்னது? 84ஆ? 8 4 12 924 வருமா? ஸோ இது கூட ஒரு 107 ஆட் பண்ணுங்கள். இது வந்து 1000 தாண்டி போயிடுச்சு. பட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? அண்டர் 1000, தட் இஸ் 1000க்கு கீழே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 947 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் வந்து என்னென்னு ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு இந்த 347க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு வர ஆன்சரோட மல்டிபிள்ஸ் செக் பண்ணணும். 84ஓட மல்டிபிள்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அது கூட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து 1000 கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். 1000 கீழே இருக்கா? அப்போ நம்ம இது எவ்வளோ டைம்ஸ் நம்ம மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? 10 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது how many such numbers are there under 1000 அப்படின்னா 10 நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள். டிவிசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து கேட்குற சம்ஸ் நம்மளால் போட முடியும். ஃபார்முலா மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ a⁻n - b⁻n ஃபார்மேட்டில் ஒரு கொஷின் கேட்குறாங்க. கொஷின் கொடுத்துட்டு அதில் n கொடுத்துருக்க n பவர் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை a - b அண்ட் a + b. ஓகே, இதுவே a⁻n - b⁻n ஃபார்மேட் கொடுத்துட்டு n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை a - b. ஓகே, அடுத்த ஃபார்முலா பாருங்கள். a⁻n + b⁻n. இப்போ n வந்து இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ a⁻n + b⁻n n வந்து ஆட் நம்பராக இருந்தாலும் சரி இல்லை n ஈவன் நம்பராக இருந்தாலும் சரி, பட் இங்கே சென்டரில் ப்ளஸ் வந்திருக்கணும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான், ஆல்வேஸ் டிவைசபிள் பை a + b. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஃபர்தராக வர ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 37/63 - 19/63 இஸ் டிவைசபிள் பை. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சைன் இருக்கா ப்ளஸ் சைன் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ மைனஸ் சைன் தான் இருக்குது. ஓகே, பவர் எப்படி இருக்குது? ஆடாக இருக்குது. ஸோ மைனஸ் சைன் இருக்குது, பவர் ஆடு இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா வரும்? a⁻n - b⁻n. ஓகே, n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை a - b. இப்போ a - b ஆல் டிவைட் ஆகும். அப்போ a - b என்னது? 37 - 19. ஸோ 37 - 19 எவ்வளவு? 18. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 29 பவர் 42 மைனஸ் 17 பவர் 42 இஸ் டிவைசபிள் பை. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ மைனஸ் இருந்து பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி அண்ட் இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை a மைனஸ் பி அண்ட் a ப்ளஸ் பி. ஓகே, ஸோ இப்போ a மைனஸ் பி என்னது 29 மைனஸ் 17. ஓகேங்களா, ஸோ a மைனஸ் பி வந்து 29 மைனஸ் 17 எவ்வளவு 12 அண்ட் a ப்ளஸ் பி, ஸோ 29 17 26. ஓ சாரி 46. ஓகேவா, சரி ஓகே. இப்போ இதுதான் 12 அண்ட் 46 தானே ஆன்சராக இருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12 இல்லை 46 இல்லை. பட் நான் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் வந்து 23 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த 23யோட மல்டிபிள் பாருங்கள், 23யோட மல்டிபிள் 46 வந்துருச்சு. 45யோட மல்டிபிள் ஏதாவது இங்கே சூஸ் ஆகுதா? இல்லை. 41 சூஸ் ஆகலை, 11 சூஸ் ஆகலை. ஸோ 23யோட மல்டிபிள் வந்து 46ஆக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல வந்து 23 சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற டஃபஸ்டான கொஸ்டினும் கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 43 பவர் 63 ப்ளஸ் 7 பவர் 63 இஸ் டிவிசிபிள் பை. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, அப்புறம் பவர் இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே வந்து ப்ளஸ் இருந்தாலே பவர் வந்து ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி சேம் ஃபார்முலா தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இஸ் ஆல்வேஸ் டிவைசபிள் பை a ப்ளஸ் பி. அப்போ a ப்ளஸ் பிங்கிறது என்னது 43 ப்ளஸ் 7. ஸோ எனக்கு வந்து 50. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேங்களா, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.